வாங்க மீன் குழம்பு வந்து எப்படி பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வடவை போடலாம். வடம் போட்டு வேண்டிய இல்லை சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, 2 கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் இருக்கும். 150 கிராம் இருக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுக்கலாம், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. தக்காளி வெங்காயம்லாம் இந்த முருங்கைக்காய், ஒரு முருங்கை வச்சு போட்டுக்கலாம். ஒரு முருங்கைக்காய் தான், அதுவும் நல்லா வெந்துடும். புளி ஊற்றினா நம்ம வேகம் போயிடும், அதுக்கோசரம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இது போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிட்டு நம்ம தூள் போட்டுக்கலாம், கோயம்புத்தூள். ஒரு 3 ஸ்பூன் தூள் போட்டுக்கிறோம். இதே போட்டு நல்லா வதக்கிட்டாங்க, அந்த பச்சை வாசல்லாம் வராது. ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரை மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுட்டு ஊற்றிக்கலாம். அதை அடுப்பு அடக்கி ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அரை மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறேன். அரை மூடி தேங்காய் அதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். எல்லாம் கொச்சிட்டு இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மீனை போட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம். முருங்கைக்காய் வந்துச்சுன்னு நம்ம போட்டுடலாம். முருங்கைக்காய் வந்துடுச்சு, நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். குழம்பு ரெடி ஆச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திடலாம். கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு நிறுத்திடலாம். ரெடி ஆச்சு குழம்பு.